warm welcome to அறிவோம் அர்த்தங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேம் என்ற ஊரில் பிறந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பெத்லஹேம் என்பதன் அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்வோமா? பெத்லஹேம் என்ற எபிரேய வார்த்தையை இரு பகுதிகளாக பிரிக்கலாம். பெத் என்றால் வீடு, ஹவுஸ் என்று அர்த்தம். லெஹேம் என்றால் அப்பம், பிரெட் என்று அர்த்தம். எனவே பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று அர்த்தமாகும். இது எருசலேமுக்கு தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பட்டணம் ஆகும். ஆம், யோவான் 6:35 படி அப்பத்தின் வீட்டில்தான் உலகிற்கே உணவாக வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு பிறந்தார். தன் சரீரத்தை, தன் கடைசி சொட்டு இரத்தத்தை தரும்படி, அதனால் மனுக்குலம் வாழும்படி ஜீவ அப்பமாகிய இயேசு பெத்லஹேம் ஆகிய அப்பத்தின் வீட்டில் பிறந்தது எவ்வளவு பொருத்தமாய் உள்ளது பாருங்கள். மேலும் உலக பிரசித்தி பெற்ற கிங் டேவிட் பெத்லஹேமில் தான் பிறந்தார் என்று 1 சாமுவேல் 16:1 இங்குதான் போவாசை ரூத் திருமணம் செய்து வாழ்ந்தார் என்று ரூத் 4:11 வாசிக்கிறோம். மேலும் இங்குதான் ராகேல் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 35:19 வாசிக்கிறோம். இந்த பெத்லஹேமின் பழைய பெயர் எப்பிராத்தா என்பதாகும். சிறிய தீர்க்கதரிசியாகிய மீகா தனது புத்தகத்தில் 5:2 இப்பட்டணத்தை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக உரைத்துள்ளார். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறப்பார் என்பதனை ஏற்கனவே முன்னுரைத்துள்ளார். இன்று பெத்லஹேம் என்பதன் அர்த்தத்தை அறிந்து கொண்டீர்களா? God bless you.